ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கானா கானா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, எப்படி டேஸ்டி ஃபுட்டு நம்ம வீட்லேயே குக் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு விஷயம் ஆல்ரெடி லேர்ன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டாகவே லேர்ன் பண்ணாமல் தப்பாக லேர்ன் பண்ணாங்கன்னா அவங்கள மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒரு குக்கிங்கும் கூட ஒருத்தவங்க தப்பாக லேர்ன் பண்ணிட்டாங்க, அவங்க லேர்ன் பண்ண ப்ரொசீஜர் கரெக்டான முறையில் இல்லை அப்படின்னும் போது அவங்கள கரெக்ட் பண்ணுறது கஷ்டம். அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் நல்ல டேஸ்ட் சென்சார்ஸ் இருக்கணும். டேஸ்ட் சென்சார்னால் நாக்கில் சுவையை கரெக்டாக அதை மெஷர் பண்ணி அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்குற அந்த ஒரு டேலண்ட் இருக்கணும், அந்த ஒரு வில் இருக்கணும். பேசிக்கலி டேலண்ட்டுங்கிறத விட ஸோ அது கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்து அதுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும். சிம்பிளாக பார்க்கணுன்னா, கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு குக்கிங்கே தெரியல வச்சுக்கோங்க, அது ஒரு பிக் அட்வான்டேஜ். ஆர் குக்கிங் பண்ணணும் எனக்கு தெரியாது பட் நான் லேர்ன் பண்ணணும்னு ஆசையாக இருக்கேன் அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா அதுவும் வெரி குட் அட்வான்டேஜ். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அவங்களுக்கு கரெக்டாக ஃபீட்பேக் கொடுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, ஹஸ்பண்டுக்கு நல்ல டேஸ்ட் சென்சர்ஸ் இருக்கணும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சில இடத்துல நான் பார்த்துருக்கேன் என்னென்னா ஒரு ஒரு ஃபுட்டில் உப்பு கம்மியாக இருக்கும், காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு விஷயம் போட வேண்டியது போடாமையே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பச்சை வாசம் கூட போயிருக்காது. இந்த மாதிரி விஷயம்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு ஹஸ்பண்டால் முடியணும். இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த ப்ராசஸ் கரெக்டாக வராது. அந்த லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது கரெக்டாக வராது. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுலேயே முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹஸ்பண்ட் கொடுக்குற ஃபீட்பேக், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆஃபீஸில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் எங்கேயாவது வெளியே போயிருக்கோம், ஒய்ஃப் சாப்பாடு கட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாப்பிட்ருப்போம். நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க கேஷுவலாக கால் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கால் பண்ணும்போது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஆஃபீஸ் டென்ஷன்லையே இல்லாட்டி இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிறதுல சாப்பிட்டேன், நான் பிஸியாக இருக்கேன், நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டோம், நான் பிஸியாக இருக்கேன், மீட்டிங் இருக்குது, அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கட் பண்ணுறது தான் 90% நடக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படம் வந்துருந்துச்சு, இருக்கப்பற்று அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பற்றிய ஒரு 3 ஜோடிங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும் அந்த படத்தில். அதாவது எக்ஸாக்டாக அதுதான் நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படின்றது கிடையாது, பட் அதுலேருந்து நிறையா நம்ம லேர்ன் பண்ணிக்கலான்ற மாதிரி. அதில் என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேள்வி கேட்டால் ஒய்ஃபு, அதுக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதும் ஒரு மறைமுகமான கேள்வி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த படத்தில் வரும். ஸோ உங்ககிட்ட சாப்பிட்டாச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சுங்கிற ஃபீட்பேக்கை நீங்கள் ஒய்ஃப் கொடுங்க. ஸோ அது இது ஆக்சுவலி இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஒய்ஃப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். இன்ஃபேக்ட் லேடிஸே அக்செப்ட் பண்ணுற விஷயம் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, பட் லேடிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வியை ஒரு ஆன்சர் வேணும், பட் அந்த ஆன்சர் வேணுங்கிற கேள்வி அவங்க கேட்க மாட்டாங்க, பட் அந்த ஆன்சர் அவங்களுக்கு வேணும். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கே அவங்க சாப்பிட்டாச்சான்னு கேட்டிருக்கலாம். அஃப்கோர்ஸ் அவங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறதும் ஒரு மோட்டிவ் தான். இந்த 2வது கொஸ்டினுக்கும் ஆன்சர் வேணும். அப்போ நான் சாப்பிட்டேன், இந்த விஷயம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். முக்கியமான விஷயம், சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு அந்த நல்லா இருந்துச்சுங்கிறது நீங்கள் வேறு மாதிரி எப்படி வேணால் சொல்லலாம், பட் அந்த ரெக்கக்னிஷன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு அவங்க குக் பண்ணுறாங்க. ஸோ யாருக்காக குக் பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்காக. நம்ம ஆஃபீஸில் போயிட்டு சாப்பிட்றோம், இவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட போகிறோம், நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நினச்சி, இல்லை நமக்கு பிடிச்சதாக இருக்கணுமேனு கன்ஃபியூஸ் ஆகி நிறைய விஷயம் மைண்டில் போய் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு தான் சமைக்கிறாங்க. அப்படின்னும்போது அவங்களுக்கு அந்த ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஃபீட்பேக் கொடுக்க தான் அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் ஆகும். ஜென்ரலி அந்த எஃபர்ட் போடுறாங்க இல்லையா, நிறைய எஃபர்ட் போடுறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு குட்டி அப்ரிசியேஷன் இருக்கணும், ஏதோ ஒரு ரெக்கக்னேஷன் இருக்கணும். இது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா. அப்போ ஹவுஸ் ஒய்ஃப் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்குலாம் தெரியும் இது. ஸோ எவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு இதை குக் பண்ண வேண்டியிருக்குது, அதுக்கு காய்கறி வாங்க வேண்டியிருக்கு, நறுக்கணும், அதுக்கப்புறம் என்னன்னு ஒரு டிசைட் பண்ணணும், அது கரெக்டாக வரணும், அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது, அந்த நேரத்துக்கு எல்லாம் செட் ஆகி வரணுன்றது. இது மட்டும் இதோட முடிஞ்சிட போகிறதில்ல. அதுக்கப்புறம் வீட்டில் க்ளீனிங் இருக்கும், பாத்திரம் வெசல் வாஷிங்லாம் இருக்கும், நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவில் அவங்களுக்கு ஒரு சின்ன கம்ஃபர்ட் கொடுக்குற விஷயம் தான் இந்த சாப்பிட்டிங்களாங்கிறதும் அவங்களுக்கு தேவையான ஃபீட்பேக்கும்.
ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத கரெக்டாக செய்யணும். இந்த ஃபீட்பேக் கொடுக்குறோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஆஃபீஸ்லேயும் சொல்லுவோம், அந்த ஃபீட்பேக் கொடுக்கறதுலாம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்னா என்ன? இப்போ ஜென்ரலாக ஒரு ஃபீட்பேக் அப்படிங்கிறது ஒரு நம்மளுடைய பர்செப்ஷன் என்னென்னா, ஃபீட்பேக்னாலே ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. இதில் வந்து பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. அது ரெண்டுமே கலந்து ஒரு நெகட்டிவாக சொல்லும் போதும் அந்த நெகட்டிவாக இருக்கிற விஷயத்த கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு என்ன விஷயம் அவங்க பண்ணாங்களோ, கொஞ்சம் சில தப்புகள்லாம் பண்ணியிருப்பாங்க, அந்த தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம கொடுக்குற ஃபீட்பேக் வச்சு நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணும்போது அதை விட இந்த கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி பெட்டராக கொடுக்குறாங்க பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம கொடுக்குற ஃபீட்பேக்கை கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்குன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார இது நம்ம வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கிறதில்ல. பட் அதை கொஞ்சம் லிட்டில் திங்க் பண்ணி அதை பெருசாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண மாதிரியே இருக்கும். அதோடைய பெனிஃபிட் கிஃப்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து நல்ல ஃபுட்டும் கிடைக்கும். ஓகே, அதை தவிர வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருக்கிறதுக்கும் வந்து இட் ஹெல்ப்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சரியாக செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? என்ன பண்ணியிருக்க பிரியாணி சுத்த வேஸ்ட், அது ஒரு தக்காளி சாதம் மாதிரி இருந்துச்சு, இதுக்கு நான் வந்து ஆஃபீஸ்லையோ இல்லை கேன்டீன்லையோ வெளியே ஒரு பிரிஞ்சி சாதம் வாங்கியிருந்தா கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கும், எனக்கு மூடே ஆஃப் ஆயிடுச்சு, இப்படின்ற மாதிரி கூட நம்ம ஃபீட்பேக் கொடுக்கலாம். பட் தட் வில் டோட்டலி டெமாலிஷ் தி ஒர்க். அவங்க வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் இல்லையா? அந்த ஃபீட்பேக் அக்செப்ட் பண்ணுறதே கஷ்டம். பிகாஸ் அவங்க வீட்டில் தனியாக இருக்கிறாங்க, குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கும், அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை நல்ல கம்யூனிகேஷனுக்காக தான் அவங்களே கால் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் போகும், அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஆஃபீஸில் நிறைய ப்ரெஷர் இருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஆர் அதை கொஞ்சம் சில போஸ்ட்போன் பண்ணி அப்புறமா சொல்கிறேன்ற மாதிரி கூட சொல்லலாம். பட் ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டோட அந்த விஷயத்த நம்ம கம்யூனிகேட் பண்ண வேணாம். உங்கள் ஒய்ஃப் வந்து நார்மலாக நல்லா குக் பண்ணுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது ஒரு நாள் வந்து அந்த டிஷ்ஷு சரியாக வரல, நார்மலாக நல்லா குக் பண்ணுவாங்க, ஆனால் அன்னைக்கு பர்டிகுலராக சரியாக வரலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முக்கியமான ரீசன் அவங்க ஒன்று மூட் ஆஃபாக இருக்கலாம், இன்னொன்று அவங்க வந்து டயர்டாக இருக்கலாம், உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒய்ஃப் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த குக்கிங்கில் அந்த டேஸ்ட்டில் இருக்கிற சேஞ்சே வந்து அவங்களுடைய சுச்சுவேஷனை ஆர் மைண்ட் செட்டை ஆர் உடம்பு எப்படி இருக்குங்கிறத கூட வெளிப்படுத்தலாம். ஏன்னா ஒரு பர்சன் வந்து ஒரு நல்ல மூடில் இல்லை அப்படின்னும் போது அவங்களால கண்டிப்பாக குக் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், ரொம்ப ஆழ்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீட்டெயில்டாக வந்து ஃபீட்பேக் கொடுக்கணும் அவங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாப்பாடுன்னு எடுத்துக்கோங்களேன், அந்த ரைஸ் குக் பண்ண லெவலில் சம்டைம்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுருக்க மாட்டாங்க, ஆர் குக் பண்ணும்போது அந்த டைமிங் கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை தண்ணி கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் அந்த ரைஸ் குக் பண்ணும்போது வரும். ஸோ அதோடைய டீட்டெயில்டு ஃபீட்பேக் கொடுக்கணும். நீ கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயம் சொல்லணும். ஸோ ஊற வைக்கிற டைமோ இல்லை வாட்டர் லெவலோ இல்லை எத்தனை வெசல்ஸு அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரைஸ் குக்கிங்கில் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு குழம்பு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பொருள் போடுறீங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை வாட்டணுங்கிறது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் அதில் வந்து அந்த டைமிங் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஸோ இதெல்லாம் வந்து எல்லா நேரத்துலையும் அவங்களால பிடிக்க முடியாது, நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உப்பு, அதாவது எல்லா விஷயமுமே கரெக்டாக பண்ணிடலாம், பட் இந்த உப்பு மட்டும் வந்து 99% எஃபர்ட்டை வந்து ஃபெயில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த உப்பு. ஸோ அது வந்து எந்த நேரத்தில் போடணும், எவ்வளோ போடணும், சமைக்கும் போது போடணுமா, இல்லை அந்த உப்பு போடுறதுனால என்ன டிஃப்ரென்ஸு, ப்ளஸ் அது நிறையா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டட் ஒன் வந்து இந்த உப்பு. ஸோ அதை வந்து கரெக்டாக அவங்களுக்கு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல வந்து நீ இப்படி பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முட்டை செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முட்டையில் வந்து அதுலேயே வந்து ஒரு சால்ட் கண்டென்ட் இருக்கும், அதனால் அது கேர்ஃபுல்லாக வந்து உப்பு போடணும். ஸோ நார்மலாக வேறு எதுக்காவது போடுற மாதிரி போட்டுட்டால் அது அதிகமாகிடும். அது போடாமல் இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதே மாதிரி காரம் வந்து எது கரெக்ட் அப்படின்ற மாதிரி இது இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே வந்து கரெக்டுங்கிறதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும், இவ்வளோ இருக்கலாம், இவ்வளோ இருக்கலாம், இவ்வளோ இருக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் கரெக்டு, இதுக்கு கம்மியாகவோ இது அதிகமாக போச்சுன்னா தான் வந்து அந்த டேஞ்சர் லெவல். அது உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்துக்குமே சேர்ந்தது தான். ஸோ காரம் அப்படிங்கிறது நமக்கு எப்படி செட் ஆகாதுன்னா வந்து நாக்கில் வச்ச உடனே வந்து அதை நம்மளால் தாங்கிக்க முடியல, சுருன்னு ஏறுது அப்படின்னும்போது
ஒரு குவான்டிட்டி நிறைய இருக்குன்ற போது சாப்பிட்றது கஷ்டம். இப்போ ஊறுகாய் எடுத்துக்கோங்களேன். ஊறுகாய் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். கொஞ்சம் இருக்கும்போது அதில் வந்து ஒரு புளிப்பு காரம் கூட நிறைய இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. அதே ஒரு டிஷ்ஷாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரம் வந்து அந்த டிஷ்ஷு கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அந்த காரம் தாங்கிக்கணும். அந்த அளவுக்கு வந்து அந்த காரம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபீட்பேக்கை வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். ஒரு வாய் வச்ச உடனே அதுக்கு ரொம்ப காரம் அப்படின்ற சொல்ல முடியாது. ஸோ டேஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில். ஸோ ஆயில் வந்து எப்போல்லாம் அதிகமாக இருக்குது எப்போ கம்மியாக இருக்குது அந்த பாயிண்ட்டை வந்து கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும். என்னடா எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி இல்லாமல் எப்போ வந்து எது அதிகமாக இருக்குதோ அந்த விஷயத்த சொல்லி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி டூ மச் குக்கிங்னு ஒன்று இருக்கும். இப்போது ப்ரான் ஆர் சிக்கன் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட குக்கிங் டைம் ரொம்ப கம்மி. சிக்கனுக்கு ஒரு 7 minutes சொல்லுவாங்க, டிபெண்டிங் ஆன் த டிஷ்ஷு. அதே மாதிரி ப்ரான் வந்து ரொம்ப சீக்கிரமே குக் ஆகிற விஷயம். அதுக்கு மேலே போச்சுன்னா அது ரப்பர் மாதிரி ஆயிரும். அதே மாதிரி சிக்கனும் வந்து ஒரு மாதிரி ஹார்டாயிரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த டைமுக்குள்ளே அதை வச்சிங்கன்னா வந்து நல்ல டெண்டராக இருக்கும். மற்ற விஷயத்தெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கணும். நம்ம இப்போ ஒரு முருங்கைக்காய் சாம்பார் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாம்பாருங்கிறது ஒரு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த முருங்கைக்காய் கடைசியில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது போடும்போது அது எவ்வளோ நேரம் வேகுதோ அது கரெக்டான பதத்தில் வெந்து இருக்கும்போது தான் வந்து அந்த முருங்கைக்காயோட டேஸ்ட்டு சாம்பாருக்குள்ளே போகும். அப்போ தான் வந்து அந்த முருங்கைக்காய் சாம்பாருக்கு ஒரு டேஸ்ட் வரும். இது வந்து அப்ளைஸ் டு எனி எந்த காய்கறி போட்டாலும் அது அப்ளிகபிள் தான். ஒரு கேரட் போட்டாலோ இல்லை கத்திரிக்காய் போட்டாலோ எது போட்டாலும் வந்து முள்ளங்கி சாம்பார் சொல்லுவாங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு காய்கறிக்கு ஏற்ற மாதிரி அந்த சாம்பாருக்கு டேஸ்ட் வரும். அந்த காய்கறி நல்லா வெந்து அதுக்குன்னு ஒரு பீரியட் கொடுக்கும்போது மட்டும்தான் வந்து அந்த காய்கறியோட டேஸ்ட்டு சாம்பாருக்குள்ளே போய் உங்களுக்கு சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு ஆனியன். ஸோ நிறைய பேர் வந்து ஆனியன் யூஸ் பண்ணுறாங்க. பட் அந்த ஆனியன் இருக்குது இல்லையா, சில டிஷ்க்கு அது வேகணும், சில டிஷ்க்கு அது வேகாமல் இருந்தால் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ராவா பண்ணுற ஆனியன் ரைத்தா இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆனியன் பச்சையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஆனியன் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆனியன் தோசை பண்ணுறோன்னா ஆனியன் அப்படியே மேலே போட்டுட்டு அது திருப்பி போட்டு கொடுப்பாங்க. பட் இதே வந்து ஒரு சாம்பார் வைக்கிறீங்க ஆர் ஒரு கிச்சடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆனியன் எப்போ வேகுதோ அப்போ தான் வந்து அந்த சாம்பாருக்கோ கிச்சடிக்கோ டேஸ்ட் வரும். மெயினாக நம்ம குக்கிங்கில் ஆட் பண்ணுறதுனா தக்காளி அண்ட் வெங்காயம். ஸோ அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு அந்த டிஷ்குள்ளே வரணும்னா அந்த வெங்காயம் வேகணும். ஸோ அந்த வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த வெங்காயமும் டேஸ்ட்டாக இருக்கும், அதோடைய ஃப்ளேவரும் வந்து அந்த டிஷ்குள்ளே போகும். இது வந்து நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. ஸோ அது தப்பு பண்ணும்போது வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல டிஷ்ஷை ப்ரொடியூஸ் பண்ணுற இதை வந்து நீங்கள் லூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் தனித்தனியாக இருந்தாலும் வந்து எல்லாத்துக்குமே ஒரு டைமிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ டைம் கொதிக்கணும், இவ்வளோ டைம் வந்து அது சுண்டணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது எல்லாமே கரெக்டாக வந்தால் தான் ஒரு டிஷ் வந்து அமைஞ்சு வரும் நமக்கு. இன்னொன்று எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த ஹோட்டலில் வந்து ஃபுட்டு நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, வீட்டில் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயம் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் வர டேஸ்ட் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக வர மாதிரி. பட் வீட்டில் வந்து நமக்காக கரெக்டாக பார்த்து அந்த டைமிங்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒரு விஷயத்தையும் அளந்து போட்டு நல்லா வருது பாருங்கள், அந்த டிஷ்ஷு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் இருக்கும். அது வந்து லவ் அண்ட் கேர் வந்து அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஒருத்தர் இந்த விஷயம் அதே மாதிரி செய்கிறதுக்கும் இன்னொருத்தர் செய்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் அதுதான் உங்களுக்கு. இப்போ என் ஒய்ஃபே எடுத்துக்கோங்களேன், இவ்வளோ பேருக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த விஷயம் போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இது நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற தாட்டில், அதே நேரத்தில் இதை சாப்பிட்றவங்களும் வந்து அதை விரும்பி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் ஒரு விஷயம் பண்ணும்போது அதுவே வந்து ஒரு முக்கியமான மைண்ட் செட் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம எல்லாரும் மைண்டில் வச்சுக்கணும். இன்னொன்று வந்து ஒரு குக்கிங் அப்படின்னாலே வந்து ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குக்கிங் இஸ் நத்திங் பட் ஆடிங் டேஸ்ட் டு வாட்டர். இதுதான் வந்து என்னோட டெஃபினேஷன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரியாணிக்கு அரிசி இருக்குது, என்னென்ன போடணுமோ எல்லாமே போடுறோம், தக்காளி வெங்காயம் எல்லாமே போட்டாலும் அதுக்குள்ளே இருக்கிற ஈரப்பதம் தான் வந்து ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட டிசால்வ் பண்ணி ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. இப்போ அரிசி வந்து ஹார்டாக அரிசியாகவே இருந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் கிடைக்காது இல்லைங்களா. ஸோ அதுக்குள்ளார வந்து வாட்டர் போய் அதை ஊற வச்சு அதை வேக வச்சு
அது ஒரு ஒரு நல்ல வெந்து ஒரு ஸ்மூத்னஸ் வரும்போது தான் வந்து மற்ற இன்க்ரீடியண்ட்டோட டேஸ்ட் வந்து அரிசிக்குள்ளே போகுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பிரியாணி அப்படிங்கிறது டேஸ்ட் அதிகமாகுது. இது சிக்கனோட டேஸ்ட்டு, மட்டனோட டேஸ்ட்டு, அந்த மசாலா டேஸ்ட் எல்லாமே அரிசிக்குள்ளே போகும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குக்கிங் இஸ் நத்திங் பட் ஆடிங் டேஸ்ட் டு வாட்டர். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன். இப்போ சாம்பார் எடுத்துக்கோங்களேன், அதில் ஆட் பண்ணுற தண்ணிக்கு நீங்கள் ஆட் பண்ணுற டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தான் வந்து சாம்பாராக ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபீட்பேக் கொடுக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே வரோன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் ஆஃப் டே ஏதோ ஒரு நாள் வந்து அவங்க நல்ல மூடில் இருந்தாலும், எல்லா விஷயமும் நல்லா இருந்தாலும், ஏதோ ஒரு நாள் வந்து உப்பு அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் வந்து உப்பு அதிகமாக போயிருக்கலாம். அப்போ வந்து நம்ம சப்போஸ் சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக்காக கொடுக்காமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் அவங்க சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நம்ம உப்பு அதிகமாக போயிருக்கல, பாவம் அவங்க வந்து ஃபீட்பேக் கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அஃப்கோர்ஸ் இதுவும் வந்து அகெயின் அக்னாலஜிங் தி ஹார்ட் ஒர்க் தான். ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க, அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாங்க. அதை தாண்டி ஒரு மிஸ்டேக் நடக்குது என்றைக்கோ ஒரு நாள் அப்படின்னும்போது அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படின்னா வந்து ஒரு விஷயம் சொல்லாமல் அதை வந்து அப்படியே அப்சார்ப் பண்ணிட்டு போகிறது கூட, இதை வந்து எப்படி சொல்லணும்னா நோ ஃபீட்பேக் இஸ் குட் ஃபீட்பேக் அப்படின்னு மாதிரி. இந்த ஃபீட்பேக்கை கொடுக்காதது வந்து நல்ல ஃபீட்பேக் மாதிரி இந்த கேஸில். ஸோ அப்போ வந்து அவங்க சம்டைம்ஸ் அவங்களே பார்த்து புரிஞ்சுப்பாங்க, ஐயோ இந்த முறை தப்பு பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் வந்து அதை கரெக்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சம்டைம்ஸ் வந்து ஒத்துப்பாங்க, ஆமாம் இன்னைக்கு உப்பு அதிகமாக இருக்குது, நெக்ஸ்ட் டைம் நான் அதை கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெகுலராக ஃபீட்பேக் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னும்போது அவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வர சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நிறைய கொஞ்சம் டைம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக குக் பண்ண முடியும். பட் வந்து ஒர்க்கிங் விமன் வந்து அவங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆல்ரெடி அவங்களுக்கு ஒர்க்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும், எஸ்டர்டே ஸ்ட்ரெஸ்ஸு, டுடே எட் டு பி கோயிங் இன் டு ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்களுடைய சுச்சுவேஷனையும் வந்து நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அதில் வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்காது. ஸோ அதில் வந்து ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, 2 பேர் சேர்ந்து குக் பண்ணுறதோ ஏதோ ஒரு மாரல் சப்போர்ட் தேவைப்படும் ஒர்க்கிங் விமனாக இருந்தால். ஸோ அந்த விஷயத்தையும் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணும்போது வந்து இந்த கன்சிடரேஷன், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வெரி எசென்ஷியல். ஓகே, ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக வந்து இது ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு நார்மலாக ஒரு குக் பண்ணுறவங்கள இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு நல்ல குக் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வரக்கூடிய சில பாயிண்ட்ஸ் தான் இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணேன். ஹோப் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், எஸ்பெஷலி ஃபார் ஹஸ்பண்ட்ஸ். ஆஃப்கோர்ஸ் ஒய்ஃபுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் கர்ணன்.